இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாய்ப்பு அருளி செய்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இயேசுவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 60:11 இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டு நேரத்திலே கர்த்தர் நமக்கு எவ்விதமாக உதவி செய்வார் என்பதை குறித்து வேதத்திலே நாம் வாசிக்கும் போது, முதலாவதாக இக்கட்டில் காக்கிற தேவன். சங்கீதம் 32:7 நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலைக்கு காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்லி தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி புகழ்ந்து பாடுகிறார். தாவீதை எப்படியாக கர்த்தர் காப்பாற்றினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கும் போது 1 சாமுவேல் புத்தகம் 18வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவருடைய மாமனாராகிய சவுல் தாவீதை கொலை செய்யும்படியாக செவரோடு சேர்ந்து உருவ குத்துவேன் என்று சொல்லி ஈட்டியை அவன் மேல் எறிந்தார். அந்த 2 முறையும் விலகி தப்பித்துக் கொள்கிறார். மேலுமாக அநேக நேரங்களிலே தாவீதுக்கு இடைஞ்சல்கள் வந்தது, எதிரிகள் வந்தார்கள். இதைத்தான் வேதத்தில் வாசிக்கும் போது 2 சாமுவேல் புத்தகம் 8வது அதிகாரம் 13-14 சீரியர்களும் ஏதோமியரும் தாவீதுக்கு விரோதமாக வந்தார்கள், அவர்களையும் தாவீது முறியடித்தார். அதனாலே 14 வசனத்துடைய பின்பகுதியிலே நான் வாசிக்கிறேன், தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். எதிரிகள் வந்தார்கள், சூழ்நிலை மாறி இருந்தது, ஆனாலும் கர்த்தர் இந்த தாவீதை காப்பாற்றி அவர்களை விடுவித்தார். இக்கட்டில் காக்கிற தேவனாக இருந்ததுனால தாவீதை காத்த தேவன் நம்மையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக இக்கட்டில் விடுவிக்கிற தேவன். சங்கீதம் 107:6 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். சங்கீதம் 11:8 நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவார். இதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சரியை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 3 வாலிபர்கள் நேபுகாத் நேச்சருக்கு விரோதமாக பேசிய பொழுது 7 மடங்கு தீச்சூளை அதிகமாக சூடாக்கப்பட்டது. அதிலே 3 பேரும் கொண்டு போடப்பட்டார்கள். ஆனாலும் இந்த நேபுகாத் நேச்சர் கண்ட காட்சியை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28வது வசனத்துடைய பின்பகுதியிலே நேபுகாத் நேச்சர் சொல்கிறார், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை விடுவித்த அந்த தேவன் இன்றும் நம்மோடு இருக்கிறார். நம்மையும் இக்கட்டு நேரத்தில் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நிறைவாக இக்கட்டில் அடைக்கலமான தேவன். சங்கீதம் 37:39 இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். சங்கீதம் 9:9 சங்கீதம் 14:6 சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். ரூத் செய்தியை நமக்கு நல்லா தெரியும். ரூத்தினுடைய சரித்திரத்தில் அதனுடைய போவாஸ், ரூத், நகோமியை குறித்து நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். 2வது அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று இந்த ரூத்தை பற்றி போவாஸ் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். கசப்பான வாழ்வாக இருந்த ரூத்தினுடைய வாழ்வை கர்த்தர் மதுரமாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து போவாசையும் ரூத்தையும் இணைத்து அந்த சந்ததியிலே தேவனாகிய கர்த்தர் சந்ததிகளை பெருக பண்ணினார். எப்படி பெருக பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் போது ரூத்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரத்திலே அதனுடைய நிறைவு பகுதியிலே 20, 21, 22 வசனங்களிலே நாம் வேதத்திலே வாசிக்கிறேன். போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். இந்த தாவீதுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து தோன்றினார். அவர் அடைக்கலமாக இருந்தார் இக்கட்டு நேரத்திலே. நமக்கும் இந்த காலங்களிலே எந்த காலமாக இருந்தாலும் சரி நமக்கு தேவனாய் கர்த்தர் அடைக்கலமாக இருக்க வல்லவராயிருக்கிறார்.
இக்கட்டு நேரத்திலே காக்கிற தேவன் நம்மோடு இருந்து காக்கிறவராக இருக்கிறார். இக்கட்டு நேரத்தில் விடுவிக்கிற தேவன் நம்மோடு விடுவிக்கிறவராக இருக்கிறார். இக்கட்டிலே அடைக்கலமான தேவன் நம்மோடும் அடைக்கலமாக இருக்கிறார். நம் அனைவருக்கும் இந்த நாளிலே கர்த்தர் நிறைவான பலனை கட்டளையிடுவாராக. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் தேவனாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அருள் செய்வாராக. ஆமென்.